வணக்கம் நண்பர்களே, மாலை வணக்கம். இப்பொழுது நாங்கள் புரட்சி கவிஞர் புதுவை ரத்னதுரை பற்றி பார்க்க போகின்றோம். ரெவல்யூஷனரி போயட் புதுவை ரத்னதுரை. புதுவை ரத்னை அவர்களை ஒரே உரை மட்டும் நான் சந்தித்திருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னர். அவருடன் பேசியதில்லை, அவரை தூரத்திலிருந்து பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவர் பிறகு அது புரட்சி கவிஞராகவும் களத்து கவிஞராகவும் மாறி புகழ்பெற்ற கவிஞர் ஆவார். அவரை பற்றி நான் ஆராய்வதற்கு 3 விஷயங்களை எடுத்துள்ளேன். முதலாவதாக, அவர் ஆரம்ப காலத்தில் பெண் விடுதலை பற்றி பேசினார். உதாரணமாக ஒரு கவிதையிலே அவர் சொல்கிறார், தூளிடித்து மாவிடித்து சுட மீன் குழம்பு வைத்து பாலிலிட்டு தூங்கும் பழக்கத்தை கைவிட்டு சிங்க வேட்டைக்கு சிலித்திருந்து வந்துவிடு என்று பெண்களை நோக்கி பாடினார். அது பெண் விடுதலை கவிஞராக அவரை கண்டேன். அடுத்ததாக அவரை தமிழ் தேச விடுதலை கவிஞராக கண்டேன். அவர் விடுதலை புலிகளின் தளபதி கேணல் கிட்டு அவர்கள் மறைந்த போது, வங்கக்கடலில் சங்கமித்த போது எழுதிய கவிதை ஒன்று, தளராத துணிவோடு களமாடினாய், தமிழீழ நினைவோடு பழகேறினாய், அழகான திருமேனி தளனானதோ, இந்திய அதிகாரம் உனக்கென்று எமனானதோ என்று பாடினார். அடுத்ததாக நான் அவரை ஆன்மீக கவிஞராக பார்க்கின்றேன். அவர் எழுதிய முருகன் பற்றிய பாடலில், புலிமயில் ஆடுது பார், புள்ளிலங்கள் பாடுது பார், உயிரின் சோலையிலே நீ சிரிக்கும் வேளையிலே வள்ளிமண வாழனே வாசல் வர வேணுமே என்று பாடினார். இந்த 3 விதத்தில் பார்க்கிறேன். முதலாக பெண் விடுதலை கவிஞராகவும், தமிழ் தேச விடுதலை கவிஞராகவும், ஆன்மீகவாதியான கவிஞராகவும் பார்க்கிறேன். அவர் எங்கே இருக்கின்றாரோ எனக்கு தெரியாது, ஆனால் இருப்பார் என்று நினைக்கின்றேன். வணக்கம் நண்பர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.